பணம் கொடுக்க மறுத்ததால் கோழிக்கறி கடைக்கு வாலிபர் தீ வைத்த சம்பவம் வத்தலகுண்டுவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு புதுப்பட்டி அருகில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் தர்ஷினி என்பவர் கடந்த 7 வருடங்களாக டீ கடை மற்றும் கோழிக்கறி கடை நடத்தி வருகிறார். அங்கு கோழிக்கறியை வாங்க வந்த மதுபோதை வாலிபர் ஒருவர் பொருளை வாங்கிவிட்டு பணம் கொடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் அவ்வழியாக வந்த காவல்துறையினர் இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் மதுபோதையில் கோழிக்கறி கடைக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ கடை முழுவதும் பரவி சேதமடைந்துள்ளது. இதனால் கடையில் விற்பனைக்காக வைத்திருந்த கோழிகள் அனைத்தும் தீயில் கருகி உயிரிழந்த சோகம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் போராடி அணைத்தனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் இருந்த மின்மாற்றி அணைக்கப்பட்டு சேதமடைந்த மின்கம்பிகளும் அகற்றப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞரின் இந்த செயல் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.